என்ன பொறுத்த வரையில அவர் என்னை வளர்த்த அப்பாவும் அவர் தான் ஆபரேஷன் நடக்க சார். எனக்கு நாளை காலையில் எனக்கு சர்ஜரி, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி எடுத்துக்கிட்டு இருக்கேன். 10 மணி இருக்கும். வேற கூட வேற அண்ணே தூங்குறியா இல்லைன்னு பயப்படுறியா? யாருன்னு பயப்படுவான்? மறுநாள் காத்தால அவருக்கு போகணும். எவ்வளோ பயப்பட தெரியா? நீ கோழையா? எனக்கு தெரியாம அதெல்லாம் கிடையாது. நான் ஒன்று செய்யறேன், நான் வர்றேன், நான் உன்னோட ராத்திரி படுத்துக்கிறேன், காலையில் ஒன்று கேட்டுக்கிறேன். அது என் நெஞ்சில சார் இன்னைய வரலையும் அந்த தலைவரை நினைக்கிற பொழுதெல்லாம் என் கண்ணில் தண்ணி கொட்டுக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நம்ம தலைவர். ஒரு மாதிரி ஒரு பாசமுள்ள தலைவரை பார்க்கவே முடியாது. எல்லாரையும் கேட்பார் சார். ஒரு சின்ன விஷயம் கூட கேட்பார் சார். நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற, நீ என்ன சொல்ற. அந்த டிரைவர் கேட்பார், நீ என்ன சொல்ற, எல்லாரும் அப்படி சொல்றாங்க, நீ என்ன சொல்ற. ஆக்சுவலி ஏற்ற குறைக்கலாம். அந்த செயல்முறையை கேட்பாரு, போறவங்க கேட்பாரு. ஆனா சில நேரங்கள் அப்படியே போடுறாரு. நான் அவர் பொன்முத்துராமலிங்கம் 3 பேரும் கோட்டைக்கு போயிட்டு இருக்கோம். பொன்முத்துராமலிங்கம் அப்போ ஃபுட் மினிஸ்டர். அங்க போயிட கவர்னர் ரூம்ல உட்கார்ந்தோம். சீஃப் செக்ரட்டரி கூப்பிடுனாரு. சீஃப் செக்ரட்டரி வந்தார். அது ஏதோ ஃபுட்ல கொஞ்சம் தகராறு. அது என்ன 2 பேரும் பேசி முடிவு பண்ணுங்களேன்னாரு. அந்த செக்ரட்டரி சீஃப் செக்ரட்டரி கொஞ்சம் தெம்பு பிடிச்சவன். பொன்முத்துராமலிங்கத்தை பார்த்து இதெல்லாம் பாலிசி உங்களுக்கு தெரியாதுன்ட்டான். பொன்முத்துராமலிங்க கோபம் வந்துச்சு. என்ன பாலிசி தெரியும்? நீ வெறும் எம்ஏயா? நான் எம்ஏக்கு மேல பிஎல் படிச்சுவேன், எம்ஏ பிஎல் படிச்சுவேன். என்ன பாலிசி தெரியும்? அவன் எதுவும் சொல்லிட்டான் சீஃப் செக்ரட்டரி. அது வந்து பென்சிலை இப்படி உருட்டிக்கிட்டு இருந்தாரு. உட்கார்ந்தேன். இப்படி சொன்ன உடனே தலைவர் சொன்னாரு, என்ன சொன்ன அப்படின்னு அந்த சீஃப் செக்ரட்டரி. என்ன சொன்ன? குரலையும் ஒரு மாதிரியா இருக்கும். He is not only my minister. English தான் சொன்னார். பொன்முத்துராமலிங்கம் is not only my minister. He is a commander of the party. பிவா அப்படின்னு போட்டு அடிச்சார் வர பென்சில. தூள் அடிச்சார். நண்பர்களே, தன்னுடைய மந்திரியை கொஞ்சம் பேசிட்டான்றதுக்காக ஒரு சீஃப் செக்ரட்டரிய 12 மணி நேரத்துக்கெல்லாம் தூக்கி ஏற்றிட்டார். அந்த மாதிரி தலைவர் யாரையும் விட்டுக் கொடுக்க மாட்டார். கட்சிக்காரர் ஒரு தலைவர் இனியும் இந்த உலகத்தில் தோன்றுவாரான்னு தெரியாது. ஆனா அவரோடு வாழ்வோம், அவரோடு படிச்சிருக்கோம். எத்தனை அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்தா கதையா கதை. ராமச்சந்திரன் அவர் படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஒரு நர்ஸை கூப்பிட்டாரு 3 தரம். போய் இதுல காதல் கேட்க போயிட்டா போறாது. மறுபடியும் கூப்பிட்டாரு, ஏம்மா உன் பேர் காவேரியான்னு. ஏன் சார்? தண்ணி கேட்க கொடுக்காம போயிட்டேன். அந்த மாதிரி அவருக்கெல்லாம் விட்டடிக்கிறதுல அறந்தாய் கேட்டாங்க, மதுரை மீனாட்சி அம்மன் சொத்து மதிப்பு என்னன்னா, அது சொன்னால் காஞ்சி காமாட்சி கோவம் வரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.